ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி வந்துட்டு முட்டை கிரேவி பார்க்க போகிறோம். இது நான் சப்பாத்திக்காக இப்போ பண்ணியிருக்கேன். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4 பழுத்த தக்காளி, ஒரு கைப்பிடி அளவுக்கு ஊற வச்சுருக்கிற முந்திரி பருப்பு, இப்போ நம்ம இதை சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து இப்போது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ ஒரு வானல் வச்சுக்கலாம். இது அப்படியே தனியாக இருக்கட்டும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கணும். ஒரு பிரிஞ்சி இலை, 2 பட்டை, 2 லவங்கம், ஒரு ஏலக்காய், கொஞ்சம் ஜீரகம் இப்போ தாளிப்புக்காக சேர்த்துக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இந்த டைமில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி இது எல்லாத்தோடையும் சாப்பிட்லாம். புலாவோடவும் சாப்பிட்லாம். இது நல்லாயிருக்கும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ நம்ம தண்ணி சேர்க்கலை. தண்ணி சேர்க்காமலே இப்போ நம்ம வதக்கணும். அதில் இருக்கிற எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். இங்கே பாருங்கள், நல்லா ஓரம் ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த டைமில் மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் கஸ்தூரி மெத்தி நல்லா கசக்கி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கிளறி விட்டியாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா கழுவிட்டு அதே தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம்.
கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு 3 பச்சை மிளகாய் நல்லா கீனி சேர்த்துக்க போகிறேன். 1/2 ஸ்பூன் சர்க்கரை. அவ்வளோதாங்க. இப்போ ஃபுல்லாக எல்லாமே நல்லா கிளறி விட்டு ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் நல்லா மூடி வச்சு கொதிக்க வைக்கணும். இப்போ 15 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ஆகணும். இப்போ நம்ம இந்த டைமில் முட்டை சேர்த்துக்கலாம். நான் ஒவ்வொரு முட்டையாக இது மாதிரி சேர்த்துக்கிறேன். நான் 4 முட்டை சேர்த்துக்க போகிறேன். இப்போது கொஞ்சம் தள்ளி தள்ளி இந்த முட்டையெல்லாம் சேர்த்துக்கலாம், ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு. அவ்வளோதாங்க, முட்டை எல்லாம் சேர்த்துட்டேன். இப்போ மறுபடியும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இது நல்லா அப்படியே இருக்கட்டும். நம்ம கிளறியெல்லாம் விடக்கூடாது, முட்டை அப்படியே தான் இருக்கும். இப்போ எடுத்தாச்சு. இப்போ நல்லா வெந்திருக்கு. இங்கே பாருங்கள், இது மாதிரி தான் இருக்கணும். இந்த டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. சப்பாத்தியோடு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போது பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, நமக்கு முட்டை கிரேவி தயாராகிடுச்சு. இதை இறக்கிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.